ஹலோ ட்ரெயினீஸ், இன்னைக்கு நம்ம ஸ்கில் லேர்னிங்கை பற்றி கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னு பார்க்கலாம். ஸ்கில் லேர்னிங்கோட ஃபேஸஸை டிஃபைன் செய்கிறது: காக்னிட்டிவ் ஃபேஸ், ஃபிக்சேஷன் ஃபேஸ், அட்டானமஸ் ஃபேஸ். ஸ்கில் லேர்னிங்கோட முக்கியமான எலிமெண்ட்ஸை சொல்கிறது: அப்சர்வேஷன், பார்ட்டிசிபேஷன், இமிட்டேஷன், ரெப்பிட்டிஷன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்கில் லேர்னிங்கோட 3 பேசஸ். நம்மளோட ஸ்கில் நாலேஜ் முன்னேறி டெவலப் ஆகும்போது ஸ்கில் டெவலப் பத்தி நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இது 3 பார்ட்டா பிரிக்கப்பட்டிருக்கு. அது எப்படின்னா, காக்னிட்டிவ் பேஸ், ஃபிக்சேஷன் பேஸ், அட்டானமஸ் பேஸ். காக்னிட்டிவ் பேஸ், இந்த பேஸ்ல நீங்க பார்க்கும்போது நாம என்னெல்லாம் பண்ணணும், எதையெல்லாம் நாம அடையணும், எந்த விதத்துல, அதுவும் எப்படி. இந்த பேஸ்ல இன்ஸ்ட்ரக்டரோட கைடன்ஸோட ட்ரெயினி எந்த ஸ்கில்ல கத்துக்க ஆசைப்படுறாங்களோ அது சம்பந்தமான நாலேஜ அடையிறாங்க. முதலாவது, ட்ரெயினி இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கற எல்லா விஷயத்தையும் கவனமா பாக்குறாங்க. அதுல கவனத்தை செலுத்துறாங்க. இன்ஸ்ட்ரக்டர் 3 விஷயத்த புரிய வைக்கிறாரு. என்ன பண்ணணும், அதாவது சம்பந்தப்பட்ட விஷயத்த எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க, இத நீங்க எப்படி பண்ணணும், இதுல ட்ரெயினிஸ் எந்த மாதிரி கத்துக்கணும்னு இன்ஸ்ட்ரக்டர் நல்லா கத்து கொடுப்பாரு. பாதுகாப்பு வளையம். ட்ரெயினிஸ் எந்தவித ஆபத்துலயும் சிக்காம இருக்கிறதுக்காக கத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கருவிகளை கொடுக்கறாங்க. அதோட அவங்க எச்சரிக்கையாவும் நடந்துக்கணும். அது விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ட்ரெயினிஸும் சொல்லி கொடுத்தத நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதனால அதிகப்படியான மிஸ்டேக்ஸ்லாம் நடக்காது. ஏன் மிஸ்டேக்ஸே நடக்காதுன்னு கூட சொல்லலாம். இந்த பேஸ்ல இன்ஸ்ட்ரக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அப்பதான் அதை கத்துக்கிறவங்களுக்கும் அதை எப்படி பண்ணணுங்கிறது கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். ஃபிக்சியேஷன் பேஸ். இந்த கட்டத்துல ட்ரெயினிஸ் அவங்களே எல்லா வேலையும் செஞ்சு பாப்பாங்க. பண்ணும்போது எந்த ஒரு தவறுதலும் நடக்காம ஜாக்கிரதையா இருப்பாங்க. அதனால சரியான முறையில எல்லாமே கத்து கொடுக்கப்படுது. இதன் மூலமா கத்து கொடுக்கறவங்களோட பழக்க வழக்கம் இல்ல இன்ஸ்ட்ரக்டரோட குணம் என்னன்னு ஈஸியா தெரிஞ்சிரும். நீங்க சொல்லி கொடுக்கற ஒரு விஷயத்த பாடி லாங்குவேஜோட நீங்க சொல்லி கொடுக்கும் போதுதான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதோட அதை கத்துக்கிறவங்களும் அதை நல்லா கத்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யும் போது அந்த விஷயத்த நீங்க எந்த மாதிரி செய்யணுமோ அதை நீங்க அந்த மாதிரி செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ட்ரெயினி என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும், அதை அவங்களே பிராக்டிக்கலா ட்ரை பண்ணுவாங்க. ஒருத்தவங்க செயல்படணும்னா அவங்க எப்ப பண்ணுவாங்க, அதோட எப்படி பண்ணுவாங்கங்கிறது அந்த ட்ரைனிங் மூலமா எல்லாமே தெளிவா தெரிஞ்சிரும். இந்த கட்டம் மூலமா ட்ரெயினி அவனே கத்துக்கிறதுக்கு தைரியமா முன் வந்துடுறான். அட்டானமஸ் பேஸ். இந்த ஃபேஸ்ல ட்ரெயினி எந்த ஒரு தப்பும் பண்ணாம எந்த துணையும் இல்லாம கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள தன்னோட வேலைகளை முடிக்க கத்துக்கிறான். அதோட ட்ரெயினி தன்னையே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதிகமா யோசிக்கவும் அதிகமா கவனத்தை செலுத்தவும் தேவையில்லை. ஒரு ட்ரெயினி ஒரு சப்ஜெக்ட்ல நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிட்டானா அவன் எதையும் யோசிக்காம ஒவ்வொரு கட்டத்தையும் ரொம்ப சுலபமா எந்த பிரச்சனையும் இல்லாம முழுமையா செஞ்சு முடிச்சிருவான். இந்த கட்டத்துல கத்துக்கிறவங்க தான் செய்யற வேலையில முழுமையா எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க. அதோட தன்னோட திறமைய முழுமையா காட்டுறாங்க. ஸ்கில் லேர்னிங். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற விதம். ஒரு விஷயத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுல நீங்க பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கணும். ஒகேஷனல் ட்ரைனிங்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க படிக்கிற சப்ஜெக்ட மட்டும்தான் கத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் ட்ரெயினிக்கு தேவையான மிஷினரி போன்ற விஷயங்களை சரியான முறையில உபயோகப்படுத்துறதுக்காக பாதுகாப்பு விதிமுறைகளோட எல்லாத்தையும் டீட்டெயிலா ஒன்னொன்னா காட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினிஸ தனியா இருந்து பண்ண சொல்லுவாங்க. ட்ரெயினி இதுல எக்ஸ்பர்ட் ஆகணும். அப்படி எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அவங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் கவனமா பாக்குறது, பகிர்ந்துக்கிறது, அதே மாதிரி செய்யறது, வெளிப்படுத்துறது. இப்ப இதை நாம ஒவ்வொன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். கவனமா பாக்குறது. இன்ஸ்ட்ரக்டர் ஒரு மிஷனை எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறத டீட்டெயிலா சொல்லுவாரு. நீங்க அவர் பக்கத்துல நின்னும் அதை கத்துக்கலாம். எல்லா ட்ரெயினிஸும் நின்னு கவனமா பாக்கணும். இந்த ஃபேஸ்ல எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்டரும் எந்த ஒரு தப்பையும் செஞ்சிடக்கூடாது. ட்ரெயினிஸும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைப்பிடிச்சு ஆகணும். அங்க என்ன காட்டுறாங்க, அதை நாம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அப்புறம் அதை செய்யக்கூடிய டெக்னிக், டூல்ஸ் ஹேண்டில் பண்றது. ஏன்னா டூல்ஸை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவங்க பாதுகாப்பான சர்க்கிள்ல இருக்கிறது முக்கியம். பங்கேற்பு. இந்த பங்கேற்புல ட்ரெயினிஸ் யூஸ் பண்ற பொருட்களை, அது டூல்ஸா கூட இருக்கலாம்,
அத பத்திரமா பாத்துக்க கூடிய ட்ரைனிங் கொடுக்கப்படும். தேவைப்படும் போது தான் இன்ஸ்ட்ரக்டர் வந்து சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல ட்ரெயினி எல்லா டூல்ஸையும் எப்படி பாதுகாப்பா யூஸ் பண்ணணுங்கிறத கத்துக்கறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெயினி தன்னம்பிக்கையோட எல்லார் கூடயும் வேலை பார்ப்பாங்க. இமிடேஷன். இந்த கட்டத்துல ட்ரெயினி அப்படியே இன்ஸ்ட்ரக்டரை காப்பி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது அவங்களோட முதல் அனுபவமா இருக்கும். அதனால தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி நடந்தா இன்ஸ்ட்ரக்டர் வந்து ட்ரெயினிக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாரு. இல்லனா இந்த தவறே பழகி போயிடும். ஒரு இன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்டர் கத்து கொடுத்தத அந்த ட்ரெயினி ஒழுங்கா பண்றாங்களா இல்லையான்னு அவங்க பார்க்கணும். இல்லனா அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க மறந்து போயிடுவாங்க. ரிப்பீட்டேஷன். இமிடேஷன் ஸ்டேஜ்ல இன்ஸ்ட்ரக்டரோட சரியான வழிகாட்டுதல்ல ட்ரெயினி சொல்லப்படுற வேலைய சரியான வழிகாட்டுதலோட அவங்க டெக்னிக்க கத்துக்கறாங்க. ஆனா பெர்ஃபெக்ஷன், ஸ்பீட் அப்புறம் ஸ்டெபிலிட்டிக்காக அவங்க அடிக்கடி இந்த விஷயத்த சொல்ல வேண்டி வருது. அதனால ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதுல எக்ஸ்பர்ட் ஆகணும்னா ரிப்பீட்டேஷனுங்கிறது ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. இது வரைக்கும் நாம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு தடவை பார்க்கலாமா? இந்த ஸ்கில் லேர்னிங் கட்டமைப்புல 3 வீடியோஸ் இருந்தது. காக்னிட்டிவ், ஃபிக்சியேஷன் அப்புறம் அட்டானமஸ். முதல் கட்டமைப்புல எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பாதுகாப்பா கத்துக்கணுங்கிறத தெளிவா கத்துக்கிட்டோம். எல்லாத்தையும் விவரமா கத்து கொடுக்கறதுனால மட்டும்தான் ஒரு விஷயத்த சிஸ்டமேட்டிக்கா நம்மளால கத்துக்க முடியுது. அடுத்த கட்டமைப்புல பார்த்தோம்னா ட்ரெயினீஸ்க்கு தன்னம்பிக்கைய வளர்த்து அவங்க வேலையை சரியா செய்யறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம ட்ரெயினீஸ் எல்லாரும் அப்சர்வேஷன், பார்ட்டிசிபேஷன், இமிடேஷன் அப்புறம் ரிப்பீட்டேஷனை கத்துக்கறாங்க. நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.